ஹாய் கைஸ், என் பேர் நவீன். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டெஸ்லா டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேசிக் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேசிக் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸில் அந்த ஒரு காம்போனன்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான ரிலேட்டடான டிஃப்ரெண்ட்டான காம்போனன்ட்ஸ் அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். அது எந்த இடத்துல யூஸ் ஆகுது, அது என்னத்துக்காக பயன்படுத்தணும், அதை பற்றி அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிறது ரிசிஸ்டர்லேயே நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்பான ரெசிஸ்டர் இருக்குது. நம்ம வந்து கரண்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு தனியான டிஃப்ரெண்ட். இது வந்து நம்ம ஹை வோல்டேஜ் அது மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சின்னதாக சர்க்யூட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது டிஐஒய் சர்க்யூட் நானே யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், எல்லாமே அது போய் பாருங்கள். இது வந்து சர்க்யூட்டுக்கு. இது வந்து இந்த க்ரீன் கலர் வந்து இந்த மாதிரி கரண்ட்டு அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட போது அது யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒயிட்டும் வந்து கரண்ட்டு பற்றி தான். இதுவும் இந்த ரெசிஸ்டரும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ரெசிஸ்டர் எடுத்தாலும் அதுக்கு வந்து 2 டெர்மினல் தான் இருக்கும். இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எந்த ரெசிஸ்டர்லையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ரெசிஸ்டர் மேலே ஒரு கலர் கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சின்ன ரெசிஸ்டர் சின்ன வேலைக்கு மட்டும் தான் அந்த ரெசிஸ்டர் கலர் கோடு தருவாங்க. இந்த மாதிரி ஏசி அது மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கெல்லாம் அந்த கலர் கோடு தர மாட்டாங்க. இது மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேலேயே, இது வந்து இங்கே தான் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இதுதான் வந்து டயோடுன்னு சொல்லுவாங்க. இந்த டயோடு வந்து நீங்கள் எங்கேனாலும் பார்த்துருக்கலாம். இந்த சார்ஜர்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அங்கேயும் இருக்கும். இந்த டயோடில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 டெர்மினல் இருக்குது. இந்த ஒயிட் கலரில் ஒரு கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நெகட்டிவ், இன்னொன்று வந்து பாசிட்டிவ். இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் டயோடை பற்றி அனதர் வீடியோவில் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஜீனான் டயோட். அதில் வந்து பிளாக் கலரில் ஒரு கோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து நெகட்டிவ், இன்னொரு பக்கங்கிறது வந்து பாசிட்டிவ். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிரான்சிஸ்டரில் வந்து 3 டெர்மினல் இருக்குது. ஃபஸ்ட்டு டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலே அந்த லெட்டர்ஸ் போட்டிருப்பாங்க, அதோட வேல்யூ போட்டிருப்பாங்க. அது கீழே இருக்கிறது வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும்போது அது வந்து நீங்கள் கலெக்டர்னு எடுத்துக்கோங்க. நடுவில் இருக்கிறது வந்து பேஸு, கடைசியில் வர்றது வந்து எமிட்டர். இதில் வந்து 3 டெர்மினல் இருக்கும். அடுத்தது வந்து நான் வந்து இது வந்து பிளாஸ்டிக்கு, அடுத்தது வந்து மெட்டலில் காட்ட போகிறேன். மெட்டலில் வந்து நீங்கள் கரெக்டாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதில் ஒரு சின்னதாக ஒரு இண்டிகேஷன் மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க, முள் மாதிரி. அதை வச்சு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் கலெக்டர், இதுதான் பேஸு, இதுதான் எமிட்டர்னு. டிரான்சிஸ்டரில் 2 டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் இருக்குது. பிஎன்பி அப்படின்ற ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது, என்பிஎன் அப்படின்ற இன்னொரு டிரான்சிஸ்டர் இருக்குது. இந்த டிரான்சிஸ்டர்லாம் நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர்லாம் சேர்த்திங்கன்னா அது வந்து ஐசின்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. இந்த ஐசியெல்லாம் அதிகமாக சேர்த்துறீங்கன்னா அது வந்து ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் ஐசிஸ் வந்து ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. அதான் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணுறது. டிரான்சிஸ்டர் இல்லாத போது என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வேக்யூம் டியூப்னு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர், அதுக்கப்புறம் ஐசி, அதுக்கப்புறம் ப்ராசஸர். அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வர வீடியோவை. இப்போ நம்ம பார்க்க போகிறது கெப்பாசிட்டர் சொல்லுவாங்க. இது வந்து டேங்க் மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த வாட்டர் டேங்க் மேலே சின்டாக்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா உங்கள் வீட்டுக்கு மேலே, அந்த மாதிரி ஒரு டேங்க் ஷேப்பில் தான் இருக்கும். இது வந்து டேங்க் கெப்பாசிட்டர்னு கூட நீங்கள் சொல்லலாம். இன்னொன்று வந்து அடுத்தது இன்னொரு கெப்பாசிட்டர் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன். இது வந்து ஏசிக்கு யூஸ் பண்ணுறது. இது அதிகமான வோல்டேஜ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டிவி இந்த மாதிரி அப்ளிகேஷன், இந்த மாதிரி ஏசி கரண்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று சின்ன கெப்பாசிட்டர் ஒன்று இருக்குது, அது வந்து டிசிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பெரிய கெப்பாசிட்டர் என்ன தான் சின்ன கெப்பாசிட்டர் எல்லா கெப்பாசிட்டர் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து அது கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கும். ஒரு பேட்ரி மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் தான் ஸ்டோரே பண்ணும். டெம்பரவரியாக அது வந்து பேக்கப் எடுத்துக்கும். அதுக்கப்புறமேட்டு அதுவே டிஸ்சார்ஜ் ஆகிடும். உங்களுக்கு வந்து பேட்ரி மாதிரி சேவ் ஆகி அதுவும் ஸ்டோர் பண்ணி வைக்காது. நீங்கள் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் அது கொஞ்ச நேரம் ஸ்டோர் பண்ணும். அதுக்கப்புறம் அதுவே வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும், சார்ஜே இல்லாமல் ஆகிடும். உங்கள் ஃபேன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேனில் வந்து ஒயிட் கலரில், அதுவும் ஒரு கெப்பாசிட்டர் தான். இது ஒரு கெப்பாசிட்டர் தான். நீங்கள் வந்து சின்ன ரிமோட் கார்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த கெப்பாசிட்டர். இதுக்கு வந்து பேர் என்னென்னா செராமிக் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவும் இல்லை. நீங்கள் முன்னாடி பார்த்தீங்களா ஒரு பெரிய கெப்பாசிட்டர், அதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. இந்த சின்ன கெப்பாசிட்டரில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இல்லை. இது வந்து தெர்மிஸ்ட் சென்சார்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளாக் கலரில் செராமிக் கெப்பாசிட்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது செராமிக் கெப்பாசிட்டர் இல்லை, இது ஒரு சென்சார் மாதிரி. இதை வச்சு நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். தெர்மிஸ்ட் சென்சார்னு ஃபயர் ஆனால் அலாரம் அடிக்கிற மாதிரி. அது நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அது போய் நீங்கள் பாருங்கள். இது வந்து நீங்கள் பிளாக் கலரில் தான் இருக்கும். நீங்கள் வந்து எல்லோ கலரில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து செராமிக் கெப்பாசிட்டர் நீங்கள் சொல்லணும். இது வந்து பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தெர்மிஸ்ட் சென்சார் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இது வந்து வேரியபிள் ரெசிஸ்டர். நீங்கள் வேரியபிள் ரெசிஸ்டர் வந்து உங்கள் வீட்டிலே இருக்கும். அந்த ஃபேன் வந்து டியூன் பண்ணணும் பார்த்தீங்களா, இப்போ ஸ்பீடு கம்மியாக வேணும் அதிகமாக வேணும்னு, அந்த இடத்துல இதுதான் இருக்கும். இது பேர் வேரியபிள் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம கம்மியாக கரண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் டிம்மாக லைட் எரியுங்களா, கொஞ்சம் அதிகமாக கரண்ட் கொடுத்தீங்கன்னா
அதிகமாக பிரைட்னஸ் வரும். அதுதான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபேனில் வந்து நீங்கள் திறக்கும்போது கொஞ்சம் கம்மியான வோல்டேஜ் கொடுக்கும். அப்புறமேட்டுக்கு நீங்கள் திருக 5ல் வைக்கும்போது ஃபுல் கரண்ட் அங்கே பாஸ் ஆகும். அதனால் வந்து ஸ்பீடாக சுத்தும். அந்த ஒர்க் தான் இது பண்ணுது. இதில் வந்து 3 டெர்மினல்ஸ் இருக்கும். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப்ஸ் இது இருக்குது. வேரியபிள் ரெசிஸ்டர் இருக்குது. இதில் வந்து நான் காட்டுறது வந்து இது வந்து டியூன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இது வந்து கரண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுக்கு வந்து பின்னாடி வந்து இது கொடுத்துருப்பாங்க, அதோட வேல்யூ ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து தான் நீங்கள் வந்து கரண்ட்டில் யூஸ் பண்ணுறதா இல்லை வந்து இது வந்து சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறதான்னு பார்க்கணும். இது வந்து ஆனால் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு வந்து சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறது நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு வீடியோலாம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதுவும் ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் தான். இது வந்து இதில் மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ரேஞ்சு, அந்த ரேஞ்சை பொறுத்து தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து நீங்கள் எப்படி டியூன் பண்ணலாம்னா, அந்த மேலே ஒரு இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கோடு மாதிரி, அதில் வந்து ஸ்க்ரூ டிரைவர் அந்த மாதிரி வச்சு தான் நீங்கள் திருக முடியும். வாங்க அடுத்த கம்பெனிக்கு போகலாம். இப்போ வந்து காட்டுறது வந்து இது வந்து பஸர்ன்னு சொல்லுவாங்க. இந்த வண்டி இண்டிகேட்டர்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து கிங் கிங் அப்படின்னு ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்களா, அதுதான் பஸர்ன்னு சொல்லுவாங்க. இதோட வீடியோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணால் இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 இருக்கும். இதில் வந்து பாசிட்டிவ் வந்து அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேலே பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது தான் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். தப்பாக கொடுத்தீங்கன்னா அது எடுக்காது. இது வந்து சின்ன சர்க்யூட்லாம் யூஸ் பண்ணும்போது இதில் வந்து ஏதாவது ஃபயர் ஆன் அலாரம் அப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராஜெக்ட்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்து இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன காம்போனன்ட்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து டிசி கரண்ட்டுக்கு போடுறது. அதில் வந்து அதுவும் வந்து டிசி கரண்ட்லாம் போடுவாங்க. ஏசி கரண்ட் போடுற மாதிரிலாம் பஸர் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்இடி தான். இது வந்து ஒரு பிக் சைஸ் எல்இடி. உங்களுக்கு வந்து சின்னது பெருசுன்னு ஃபஸ்ட்லேருந்து காமிச்சிட்டு வராங்க இல்லையா, அதனால் இது கொஞ்சம் பெரிய சைஸ் எல்இடி. இன்னொன்று வந்து சின்ன சைஸ் எல்இடி இருக்குது. ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த எல்இடி கூட உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த வந்து எல்இடியில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 டெர்மினல் இருக்குது. இது வந்து எப்படி டெர்மினல் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இதில் இந்த லெக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதான் அந்த கம்பி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ், இன்னொன்று வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ். ஸோ இது வந்து பெரிய எல்இடி, இன்னொன்று வந்து சின்ன எல்இடி. எல்லாமே 1 வோல்ட்டு தான். நீங்கள் அதிக வோல்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து பல்ப் வந்து வேஸ்ட்டாக போயிடும். இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சுவிட்சஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சுவிட்ச் இருக்குன்னா, இது வந்து அதோட இது சைஸ் தான் சேஞ்ச் ஆகும். மற்றபடி சுவிட்சுன்றது ஒன்று தான். ஆனு, ஆஃப் மட்டும் தான் பண்ணும். இது பாருங்கள், இது ஒரு சின்ன டைப் ஆஃப் சுவிட்சு. இது வந்து நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து 3 டெர்மினல் இருக்கும். ஒன்று வந்து இது வந்து சென்ட்ரலில் நடுவில் கூட நீக்கி வச்சுக்கலாம். இந்த இண்டிகேட்டர்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு பக்கம் இந்த பக்கம்னா இந்த பக்கம் ஆன் ஆகும், இல்லை இந்த பக்கம்னா இந்த பக்கம் ஆன் ஆகும். அந்த மாதிரி சுவிட்ச் இது. இன்னொன்று வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு, நம்ம சுவிட்ச் பாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுவிட்சு. இது வந்து சின்னஸும் இருக்குது, இது வந்து சின்னஸும் இருக்குது, இன்னொன்று பெருசு இருக்குது. இது அதுக்கு அடுத்தது வந்து பட்டன் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இந்த பட்டன் சுவிட்ச் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த சோலார் லைட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை இந்த ஃபோன் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் இந்த பட்டன் சுவிட்ச் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது ஒரே ஒரு டைம் சிங்கிள் டைம் நான் வந்து இப்படி யூஸ் பண்ணிவிட்டு இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இப்படி எடுக்கிறேன்னா அது பட்டன் சுவிட்ச் யூஸ் பண்ணலாம். ஃபோனுக்கு அந்த சைடில் நீங்கள் அழுத்துறீங்க பார்த்தீங்களா, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணுறது பட்டன் சுவிட்சு தான். வந்து பைக் ஹாரன் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அப்படி இப்படி வந்து ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஹாரன் அடிக்குது. இப்படி எடுத்துட்ட உடனே ஹாரன் ஆஃப் ஆகிடுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இந்த டைப் ஆஃப் சுவிட்ச் தான் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், இந்த டைப் ஆஃப் சுவிட்ச் வந்து நான் இப்போ மேலே ப்ரெஸ் பண்ண உடனே உள்ளே அமங்கும். அப்போ வந்து அது கரண்டிக் பிளேட் வந்து கரண்ட் ஆகிட்டு அது வந்து ஹாரன் இல்லைனா வந்து இண்டிகேட்டரு அதெல்லாம் ஆன் ஆகும். கை எடுத்துட்டுனா ரிமூவ் ஆகிட்டு அது கரண்ட் வந்து தடுத்துடும். அதனால் வந்து அது ஆஃப்னு சொல்லுவாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருனா எலக்ட்ரானிக் ரிலேட்டடாக ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா 12th இந்த மாதிரி காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ போட்டால் மட்டும்தான் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும், இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த இதில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால், இல்லைனா நம்ம அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு எதுனா உங்களுக்கு சஜெக்ட் பண்ணுறதா இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.